ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆன்மி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 3 பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போயிருங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் எப்படி மறக்காம வீடியோ போட்டுட்டே இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நான் இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு நம்ம வெறும் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சி பீஸ் ஆகிருப்பான். அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட்ல நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சூகோ சின்ன வயசுல படம் வரைஞ்சிட்டு இருக்காருங்க. யார் படம் பார்த்தா நம்ம பெருவை தான். பெரு அப்படி வரைஞ்சிட்டு இருக்க அப்படி லாங் ஷாட்ல காட்டுறாங்க. பார்த்தா அங்க மேல பெரு படம் இருக்கு, இங்க கீழே டஸ்க் இக்ரீஸ் படம், அப்படி அந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் பெரு படம். சரி இப்ப என்ன வரையறாரு அப்படின்னு பார்த்தா இப்ப மறுபடியும் பெருவை தான் வரையறாரு. அப்படி வரைஞ்சிட்டு இருக்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது நம்ம ஹீரோக்கு. அப்படி எந்திரிச்சு பாப்பாரு பாருங்க. பார்த்தா நம்ம பெரு அங்க வந்து நிப்பான். பெரு எறும்பு எறும்பு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க அங்க பெரு பாருங்களேன் ஏப்ரான போட்டு வந்து நிப்பா. என்ன செஞ்சான்னு தெரியல, சமைக்கிறானா இல்ல கிளீனிங் வேலை பாக்குறானா என்ன தெரியல. ஒரு காலத்துல எஸ் ரேங்க் அன்று எல்லாத்தையுமே கதற விட்டுட்டு இருந்த பெரு இப்ப ஏப்ரான போட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். சரிங்க, இப்ப பெரு அங்க வந்தான்ல, அவன் அந்த கீழே இருக்க பேப்பர் எடுத்து பார்ப்பான் பாருங்க. அதுல நம்ம பெரு படத்தை சின்னையா வரைஞ்சிருப்பார்ல, அதை பார்த்துட்டு கதறி அழுவான். சின்னையா சின்னையா என்னோட படத்தையா வரைஞ்சிருக்கீங்க சின்னையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் சின்னையா, எனக்கு கண்ணீரா வருது சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்படி கண்ணை மெதுவா முழிப்பாரு. எந்த இடம் இது, என்ன இடம் இது அப்படி முழிப்பாரு. பார்த்தா ஹாஸ்பிட்டல் பெட்ல இருப்பாப்ல. அங்க டாக்டர் எல்லாம் நம்ம ஹீரோவை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எறும்பு எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி அங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ எந்திரிச்சிருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போன் பேசிட்டு இருக்காரு. போனுக்கு அந்த பக்கம் யாரோ கத்துறாங்க. டே சுகோ, உனக்கு ஒன்னும் ஆகலையே, பெரிய காயம் எதுவும் ஏற்படலையே, நீ நல்லா தானே இருக்கிற, இந்த உலகம் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது, இந்த உலகத்துல பாதுகாப்பே இல்லை, நான் உன் கூட நிறைய பாடி கார்டு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவோ இல்ல பரவாயில்ல அங்கிள், விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னது அங்கிளா? எனக்கு தெரிஞ்ச அந்த அங்கிள் ஜின்கோவா தான் இருக்கணும், அதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க. அந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு தான் நான் முடிச்சிருக்கேன் அந்த நாள் அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் நியூஸ்ல வாசிக்கிறாங்க. பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் டஞ்சன் கேட்டுக்குள் போயிட்டு வந்த பிறகு ஆட பாவி என்பது போல் எல்லாரையும் கடித்து ஜாம்பி போல் மாறின. இதனால் அந்த கல்லூரி ஏரியாவில் மிகவும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் இதை ஹண்டர் அசோசியேஷன் எதையுமே கண்டு கொள்ளாதது போல் அமைதி காத்து வருகிறது. ஹண்டர் அசோசியேஷன் தூங்குகிறதா? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? நம் நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? எங்கே பார்த்தாலும் ஒரே பிணங்கள், ஜாம்பிகள், மாஸ்டராக இருக்கிறது. இதற்கு ஹண்டர் அசோசியேஷன் ஒரு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அங்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த ஜாம்பிகள் திடீர் என்று துண்டு துண்டாகி இறந்து கிடந்தன. அதற்கு காரணம் என்னவென்றும் தெரியவில்லை, எப்படி நடந்ததென்றும் யாருக்கும் புரியவில்லை. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அனிமி ஃப்ரீக். அப்புறமா அங்க காலேஜில் இருந்த ஒரு செகண்டரி ஸ்டூடெண்ட் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அவனும் அங்க இருந்தங்க எல்லாமே திடீர்னு டபால் வெடிச்சு கை காலம் தனித்தனியா போயிட்டு இருந்துச்சுங்க, என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுவாரு நம்ம ஹீரோ சூகோ. அப்புறமா நம்ம ஹீரோ பெட்ல எந்திரிச்சு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க. அப்படின்னா அங்க நடந்தது எதுவுமே என்னோட கனவு இல்ல, உண்மையாலுமே அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் வந்திருக்கு, அதுவும் உண்மைதான், எதுவுமே கனவு இல்ல. ஆனா அந்த ஸ்ரீராங் மாஸ்டர் அவனோட பெரிய ஸ்வாட வச்சு என்ன ஒரே போட்டானே, நான் இறந்துட்டேன்னு நினைச்சேன், நான் எப்படி உயிரோடு இருக்கேன், அந்த காயம் என்ன காணாம போச்சு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும் பாருங்க. என்ன வாய்ஸ்டா அப்படி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பெரு தான். பெரு அங்கிருந்து போகல, நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். பெரு சொல்லுவான் பாருங்க, ஏன்னா அந்த பைத்தியக்கார மாஸ்டரை என் கையாலேயே துண்டு துண்டா வெட்டி வீசிட்ட அப்படின்னு பெரு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பெருவோ அவனோட தலை மட்டும் வர மாதிரி அப்படியே வந்து நின்று சொல்லுவான் பாருங்க, சின்னையா லாங் டைம் நோசி அப்படின்னு சொல்லிட்டு அழுவான் பாருங்க. சின்னையா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண சின்னையா, நீங்க இப்ப ரொம்பவே வளர்ந்துட்டீங்க, உங்களை பார்க்கும் போது எனக்கு அழுகையா வருது சின்னையா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு பெரு அழுதுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோக்கு பெருவை பார்த்தோன்னே அப்படி அவருக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே ஞாபகத்துல வரும். பெரு கூட இருந்தது, விளாண்டது, எல்லா விஷயமும் அப்படியே ஞாபகத்துக்கு வர. நம்ம ஹீரோவோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஆண்ட்டு கூட தான் இருந்தேன்,
இது கூட நிறையா டார்க் சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்க. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா விஷயம் ஞாபகத்தில் வருது. இந்த ஆண்ட்டு கூட தான் நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், விளையாண்டுருக்கேன், ஜாலியாக சுற்றிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஏன் இதெல்லாம் ஞாபகத்தில் வரவே இல்லை. இந்த ஆண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆண்ட்டு கூட இருந்தது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் வருது. ஆனால் இந்த ஆண்ட்டு கூட நான் ஏன் இருந்தேன், என்னை சுற்றி இந்த மாதிரி டார்க் சோல்ஜர்ஸ்லாம் ஏன் இருந்தாங்க, நான் இவங்க கூட எதுக்காக இருந்தேன், என்னோட சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்தது, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க வெறும் சொல்லுவான் பாருங்க, சின்னையா நான் நிறையா டைமென்ஷனை தாண்டி உங்களை பார்க்க வந்திருக்கேன் சின்னையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நீ நல்லா பயங்கரமாக பெரிய ஆளாக இருந்தியே, இப்போ நீ ஏதோ தலை மட்டும் தெரியுது, சின்ன புகை மாதிரிலாம் இருக்குது அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா இதுக்கு காரணம் நான் நிறைய டைமென்ஷனை தாண்டி வந்திருக்கேன், அதனால என்னோட மானா ரொம்பவே கன்சியூம் ஆயிருக்கு, அதெல்லாம் நான் இப்போ சேவ் பண்ணணும், அதனால தான் இப்போ என்னோட தலை மட்டும் வர மாதிரி வச்சுட்டு மற்ற மானாவை எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பெரு சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோ பெரு பார்த்து சொல்லுவாரு, ஒன்று இந்த சிஸ்டம் உன் பேரு பெரு, நீ லெவல் 1 பிரைவேட் கிரேடு அப்படின்னு சொல்லுது. அப்படி நம்ம ஹீரோ சொன்னா பெரு டென்ஷன் ஆயிட்டு, என்னது பிரைவேட் கிரேடு லெவல் 1 சொல்லுதா, நான் ஒரு மார்ஷல் கிரேடு, என்ன பார்த்து இது பிரைவேட் கிரேடுன்னு சொல்லுதா, அந்த சிஸ்டத்துக்கு என்ன தைரியம், சிஸ்டமே சரியில்லை சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு பெரு டென்ஷன் ஆயிடுவானா. அடுத்து நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு சொல்லுவார் பாருங்க, பெரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, அதனால தான் நான் ரொம்ப சீக்கிரமாக சரியாயிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பெருவோ, இல்லை சின்னையா நான் ஹீலரு, அதனால தான் உங்களை ரொம்ப சீக்கிரமாக சரிப்படுத்திட்டேன், அது மட்டும் இல்லை சின்னையா நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணமே உங்களோட அந்த சீலை ரிலீஸ் பண்ணி உங்கள் பவரை கொடுக்கலாம் தான், ஆனால் நீங்களே அந்த சீலை உடச்சி உங்கள் கையாலே பவரை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல, நம்ம ஹீரோவோ என்னது சீலா அப்படின்னா அந்த சீலுக்கும் இதுக்கு முன்னாடி எனக்கு கனவுல வந்த அந்த ஃபைட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படி சொல்ல, நம்ம ஹீரோ கனவுன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த விஷயம் எல்லாத்தையுமே காட்டுவாங்க, உள்ள போய் சண்டை போட்டது எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்க. அடுத்து பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா நீங்க கண்டது எதுவுமே கனவு கிடையாது சின்னையா, நீங்க அங்க வந்தது உண்மை, அங்க சண்டை போட்டது உண்மை, நீங்க என்ன தோக்கடிச்சது உண்மை, நான் தோத்ததும் உண்மை சின்னையா, நீங்க அது மட்டும் இல்லாம இப்போ அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சின்னையா, என்னோட வாத்தியாரு ஷேடோ மோனார்க் ஜின்வு தாங்க உங்க பவர் எல்லாத்தையும் சீல் பண்ணி உங்களோட மெமரி எல்லாத்தையுமே அழிச்சு நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பார் பாருங்க. வெறு எப்போ ஷேடோ மோனார்க் ஜின்வுன்ற அந்த பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, என்ன சொன்ன, என்னோட அப்பாவா, என்னோட அப்பா வீட்டை விட்டு போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்றா அப்படின்ற மாதிரி பெருவோட தலையை பிடிச்சி ஆட்ட, அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா சின்னையா அவர் வீட்டை விட்டு போல சின்னையா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு சின்னையா அப்படி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ என்னடா சொல்ற, உலகத்தை விட்டு போயிட்டாரா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா சின்னையா அவர் இந்த உலகத்தை விட்டு அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிருக்காரு சின்னையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ என்னது அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காரா, ஸ்பேஸே அவுட்டர்ல தான் இருக்கு, அவுட்டர் ஸ்பேஸ்னா நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி விசுவல் மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அதுல பெரிய பெரிய கையெல்லாம் வரும், நடுசுல ஒரு கிரகத்துல நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு நின்னுட்டு இருப்பாரு பாருங்க, வீரண்ணா சூரண்ணா அந்த மாதிரி சும்மா பங்கமா இருக்கும். நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வுவை பின்னாடி இருந்து பார்க்கவே அவ்வளோ மாசா இருக்கும். அப்படி விசுவல்ஸ் எல்லாம் காட்டிட்டு பெரு சொல்லுவான் பாருங்க, த கிரேட் வாத்தியார் ஷேடோ மோனார்க் சங் ஜின்வு இந்த உலகத்தை விட்டு போய் அவுட்டர் ஸ்பேஸ்ல நம்ம பூமியை கைப்பற்ற நினைக்கிற வெளியுலக உயிரினங்கள்ட்ட இருந்து நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு பெரு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சூகவோ, என்னது என்னோட அப்பா இந்த உலகத்தையே காப்பாத்துறாரா, அதுவும் தனியா நின்னா, அப்படி யார் இந்த உலகத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறா அப்படி நம்ம ஹீரோ கேட்டான பெரு சொல்லுவா பாருங்க, அவன் தான் காட் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் இட்டாரிம், அவன் தான் இந்த உலகத்துல நிறைய மான்ஸ்டரை அனுப்பிவிட்டு குழப்பத்தை உண்டாக்குறான், நான் உங்களை பார்க்க வரணும்னு வந்த வழியிலேயே அவ்வளோ மான்ஸ்டர் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தான், அது எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு தான் உங்களை நான் பார்க்க வந்தேன், அந்த அளவுக்கு இந்த பூமியை கைப்பற்றணும்னு அவன் நிறைய கேட்ஸையும் மான்ஸ்டரையும் இந்த உலகத்துல உருவாக்கி இந்த உலகத்தையே குழப்பத்துல ஆளாக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு பேரு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கோ, அப்படின்னா எங்க அம்மாவும் எங்க அப்பா கூட தான் இருக்காங்களா
அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே பெருவோ இல்லையா சின்னையா அப்படி சொல்லுவான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ என்ன சொல்ற, எங்க அப்பா எப்ப காணாம போனாரோ அதே நாளதான் எங்க அம்மாவும் காணாம போனாங்க, நான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க பெருக்கோ ஷாக் ஆயிரும். என்ன சின்னையா சொல்றீங்க, மிஸ் சாகே காணுமா அப்படின்னு? அதுக்கு காரணம் அந்த இட்டாரிமா தான் இருக்கணும். அவன் தான் ஏதாச்சும் ஒரு ஈவில் ட்ராப்பை உருவாக்கி நம்ம மிஸ் சாகே அவங்கள மாட்ட வச்சிருப்பான் அப்படின்னு பெரு சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனா ஆவார் பாருங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இட்டாரிம், அவனாலதான் என்னோட அப்பா அம்மாவை என்னால பார்க்க முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆக, அதை கேட்டுட்டு நம்ம பெருவோ சின்னையா உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை பார்க்கணுமா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவோ ஆமா கண்டிப்பா, நான் இத்தனை நாளா ரொம்ப தனியாவே வாழ்ந்துட்டேன், அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க. அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சின்னையா, வாத்தியாரால அந்த போர்ல இருந்து இப்போதைக்கு பூமிக்கு வர முடியாது, அங்க மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க இப்ப இருக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆனீங்கன்னா நம்ம மிஸ் சாகேவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பெரு சொல்லிக்கிட்டு கையில ஏதோ ஒரு ஷேடோ கீ மாதிரி எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு லெட்ஸ் லெவல் அப், இப்போ நீங்க லெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்புறம் பார்த்தா டக்குனு ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. அந்த டாஸ்கோட பேரு ட்ரையல் ஆஃப் ஷேடோ. நீங்க கிரேட்டஸ்ட் ஷேடோ மோனார்க் சன்ஜின்வு அவரோட பையன், இருந்தாலுமே உங்களோட பவர் எல்லாமே சீல் செய்யப்பட்டிருக்கு. அந்த பவர் உங்களுக்கு 1 by 1 கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உங்க தகுதியை நிரூபிச்சாகணும். நீங்க இந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள போய் உங்க தகுதியை நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த சாவியை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம பெரு சொல்லுவா பாருங்க, சின்னையா நீங்க அந்த சாவியை உங்களோட நிழல்ல வச்சே திறக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனோட நிழல்ல வச்சு திறப்பான் பாருங்க. திறந்த உடனே அப்படி ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி வரும் பாருங்க, பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கே. அந்த போர்ட்டலை நம்ம ஹீரோவும் பெரும் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா நீங்க போங்க சின்னையா, உங்களுக்கு சொந்தமான பவரை நீங்க திரும்ப எடுத்துக்கங்க அப்படின்னு பெரு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ என்னால இது வரைக்கும் எதையுமே நம்ப முடியல, ஸ்பேஸ்ல கடவுளுக்கு இடையில சண்டை, எங்க அப்பா ஒரு ஷேடோ மோனார்க், இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆனா நான் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் திரும்ப பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கலட்டி விட்டு கையை மடக்கி விட்டுட்டு இருப்பாரு பாருங்க. டண்டடன் அப்படின்ற மாதிரி சும்மா மாசா இருப்பாரு. நான் எவ்வளவு டெவலப் ஆக முடியுமோ அவ்வளோ டெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா நிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு பெரு நின்றுட்டு இருக்க அப்படி கொஞ்சம் பிளாஷ்பேக் போவாங்க பாருங்க. அங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஷேடோ மோனார்க்கு ஜின்வு தாங்க. அவர் சொல்லுவார் பாருங்க, பெரு நீ உடனே பூமிக்கு போய் சூகோவோட பவர் சீல் ஆயிருக்கும்ல அதை ரிலீஸ் பண்ணி விடு அப்படி சொன்னோன்னே நம்ம பெருவோ முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஷேடோ மோனார்க்கு ஜின்வு அப்படியே அந்த அரியாசனத்துல உட்காந்துட்டு இருப்பாரு சும்மா கெத்தா. அப்புறம் நம்ம பெரு கேட்பான் பாருங்க, வாத்தியாரே அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் நம்ம சின்னையோட பவர் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பான் பாருங்க. அதுக்கு நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு சொல்லுவாரு, ஆமா அந்த இட்டாரியம் பூமியில நிறைய மான்ஸ்டரை ஏவி விட்டுருக்கான், நம்ம சூகோவோட பவரை ரிலீஸ் பண்ணி விடணும், அதோட சேர்த்து மெமரியும் தான், அவன் அந்த பூமியை பாதுகாக்கணும். நீ சூகோ கூட இருக்க அந்த நேரத்துல உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ அதை தாராளமா பண்ணலாம், நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு சும்மா மாசா சொல்லிட்டு பாருங்க. அப்படி எங்க கட் பண்ணி இங்க வராங்க. இங்க நம்ம பெருவும் நம்ம ஹீரோவும் போர்ட்டலுக்குள்ள போகிறதுக்கு ரெடியா இருப்பாங்களா. நம்ம பெருவோ நம்ம ஹீரோவை பார்த்து மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, என்னோட வாத்தியாரு சின்னையாவை என் முழு பொறுப்புல விட்டுட்டாரு, நான் சின்னையாக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்க விடவே மாட்டேன், அவரை என் கண்ணுல இருக்க ஈம மாதிரி பார்த்துக்குவேன், அவர் தூங்கும் போது பாயாகவும் ஏங்கும் போது தாயாகவும் இருப்பேன், அவர் வளர வளர அவர் கூட இருந்து அவர் வளர்ச்சியை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள போவாரு. அப்படியே உள்ள போக அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டஞ்சன் கேட்டு க்ளோஸ் ஆயிரும். இந்த பக்கம் அவங்க 2 பேரும் வெளியே வருவாங்க பாருங்க. அப்ப பேரு சொல்லுவான், சின்னையா இதுதான் லேண்ட் ஆஃப் டெட், இங்க உயிரோடு இருக்க மனுஷங்க யாருமே மாஸ்டர்ஸ் பர்மிஷன் இல்லாம வரக்கூடாது அப்படின்னு பெரு சொல்லுவானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இதுதான் ஷேடோ டஞ்சனா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அந்த இடமே அப்படியே இடிஞ்ச கட்டடம், சாஞ்ச அந்த கம்பம் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த இடமே அழிஞ்சு போய் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஓ இதுதான் அந்த ஷேடோ டஞ்சனா,
இது பார்க்கறதுக்கே ஏதோ அழிஞ்சு போன சிட்டி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடம் எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட இடம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்போ டக்குனு சிஸ்டத்துல இருந்து ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. இந்த டாஸ்கோட பேரு சர்வைவ். இந்த ஷேடோ டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர் எல்லாருமே உங்களை ஒரு வீக்கான மனுஷ இனமா தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில நீங்க உயிர் வாழணும். நீங்க உயிர் வாழ்ந்து உங்க தகுதியும் திறமையும் நீங்க நிரூபிக்கணும். நீங்க உயிர் வாழ வேண்டிய நேரம் 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரம் நீங்க கண்டிப்பா உயிர் வாழணும் அப்படின்னு வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்பிக்கிறவோ, என்ன 4 மணி நேரம் நான் உயிரோடு இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு பேரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா கவனமா இருங்க சின்னையா, இங்க எவன் எங்க வந்து அடிப்பானே தெரியாது, திடீர்னு வந்து அடிச்சிருவானுங்க, நீங்க கவனமா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு மேல ஒரு கோடாரி வச்சுட்டு ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கும் பாருங்க. டக்குன்னு மேல இருந்து குதிப்பான் பாருங்க. யாருன்னு பார்த்தா அது காப்ளின் மான்ஸ்டருங்க. அது அந்த கோடாரியை வச்சு வெட்டுறதுக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வரும் பாருங்க. தாவிட்டு வந்து ஒரு வீசும். நம்ம ஹீரோ ஜான் மைக்கேல் மாதிரி குனிஞ்சிட்டு தலையில ஒரு கிக்கு பொந்துன்னு ஒரு கிக்கு விடுவாரு பாருங்க. விட்ட கிக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹீரோ அதே கிக்கு விட்ட போஸ்ட்ல யோசிப்பாரு பாருங்க, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவன் பறந்து போய் விழுவான். பார்த்தா அவன் தலைக்கு மேல வெள்ளை கலர்ல வரும் பாருங்க, காப்ளின் ஸ்கவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் காட்டும் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது காப்ளின் ஸ்கவுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு பேரு சொல்லுவான், சின்னையா ஸ்கவுட்னா இங்க நிறைய பேர் இருப்பாங்க சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, அப்படின்னா அவன் மற்ற ஆளுகளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவனை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடுவாரு பாருங்க. அப்ப வெறும் சொல்லுவான், சின்னையா அந்த காப்ளின் எல்லாமே வீக்கான மான்ஸ்டர்ஸ் தான், இருந்தாலுமே அவனுங்க ரொம்ப கொடூரமானவனுங்க, இறக்கமே காட்ட மாட்டானுங்க அப்படின்னு நம்ம வெறும் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு இருக்க. அந்த காப்ளின் அந்த சங்க எடுத்து ஊதுறதுக்கு ரெடியா இருப்பான். அந்த சங்க ஊதி மத்த ஆளுகளா கூப்பிடுறதுக்கு ரெடியா இருப்பானா. நம்ம ஹீரோ அப்படி ஓடி போயிட்டே சொல்லுவான், அவன் தலைக்கு மேல இருந்த டைட்டிலு வெள்ளை கலர்ல இருக்கு, அப்படின்னா அவன் என்னோட லெவல்ல இருக்கணும், இல்லைனா என்னோட லெவல்ல விட கீழ் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காப்ளின் கையில இருந்த கோடாரியை தட்டி விட்டு அந்த கோடாரி அவர் எடுத்துட்டு ஓங்கி ஒரு வீசுவார் பாருங்க. வீசுல அவனோட நடு மண்டிலே ஒரே வெட்டு சும்மா பலாப்பழம் மாதிரி பொழந்துரும். அந்த காப்ளினும் வாயை பொழந்து செத்து கிடக்க. நம்ம ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படி சொல்லுவாரா. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார் பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த மான்ஸ்டர் தலைக்கு மேலே ரெட்டு கலரில் டைட்டில் இருந்தது, அதனால் அவனுங்க என்னை விட ரொம்ப பவர்ஃபுல். இவன் தலையில் வெள்ளை கலரில் இருந்தது, அதனால் இவன் என்னை விட அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டான், அதனால தான் இவனை டக்குன்னு போட்டு தள்ளினேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டுட்டு போயிருவோம், ஓ அப்படியா சின்னையா, அது எனக்கு தெரியாத சின்னையா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து பார்த்தா அந்த லைட்டு கம்பத்துக்கு மேலே உட்காந்துட்டு ஒரு காப்ளின் மாஸ்டரு சங்கு ஊதிடுவான். நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்டு, சே நான் இவனை கவனிக்க மாட்டேனே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. பார்த்தா அந்த சங்கு சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கம் அந்த காப்ளின் மாஸ்டரோட லீடர்லாம் இருப்பானுங்க போல. அவனுக்கு தலைக்கு மேல டைட்டல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு, ஒருத்தனுக்கு கருப்பு கலர்ல இருக்கு, எல்லாம் பார்க்கறதுக்கு சும்மா பயங்கரமா இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பாரு, பெரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ தானே அப்படின்னு கேட்க. அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் நிறைய டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன், என்னோட மானா பவர் ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் அதை சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க எப்படி சின்னையா சண்டையில எல்லாத்தையும் கத்துக்குவீங்க, உங்களோட பவர் எப்படி கூடும், உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி அதிகரிக்கும், இதெல்லாம் நீங்க தான் சின்னையா செய்யணும், உங்களோட பவர் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நீங்க அதிகரிக்கணும் சின்னையா அப்படி சொல்ல. நம்ம ஹீரோவோ, இதுக்கு நீ ஸ்ட்ரைட்டா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னே சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோ சொல்ல. நம்ம ஹீரோக்கு மேல பார்த்தா சும்மா வசன்னு ஃபுல்லா காப்ளின் மாஸ்டரா வந்து இறங்கிடுவானுங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு எல்லா காப்ளின் மாஸ்டரும் குதிச்சு வந்துட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க பாருங்க, வேகமா கத்திக்கிட்டே வருவானுங்க. நம்ம ஹீரோவோ சொல்லுவார் பாருங்க, நான் இந்த பவரை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாரு. பார்த்தா அந்த காப்ளின் மண்டையில கோடாரி சொறி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோடாரிய ரூலர் ஹேண்டை பயன்படுத்தி அப்படி புடிச்சு தூக்க அந்த ரூலர் ஹேண்ட் பவர் சும்மா வேகமா வந்து அங்க இருக்க மத்த காப்ளின் அடிக்கும் பாருங்க. சும்மா சரசரன்னு ரூலர் ஹேண்டை பயன்படுத்தி வெட்டி வீசிடுவாரு. அந்த காப்ளின் எல்லாத்தையுமே வெட்டி வீசினதுக்கு அப்புறம் ரூலர் ஹேண்டை பயன்படுத்தி அந்த கோடாரியை கையில வச்சுட்டு பாருங்க. பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். சும்மா ஸ்டைலா நின்னுட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, இந்த பவரை நான் ஸ்டேட்டஸ் விண்டோல பார்த்தேன், இந்த பவர் சும்மா வேற லெவல்ல இருக்கு, இந்த பவர் யூஸ் பண்ணும்போது இன்விசிபிள் கையை வச்சுட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு,
இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க டக்குனு ஒரு அம்பு நம்ம ஹீரோ பார்த்து வரும். நம்ம ஹீரோ நவுண்டுட்டு அந்த அம்பை கையில பிடிப்பாரு பாருங்க. இதை பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல இருக்கும். சீசன் 2ல நம்ம சேடோ மோனார்க் ஜின்பு அந்த ஐசெல்ஃப் விட்டு அம்பை கையில பிடிப்பாரு பாத்தீங்களா, அதே மாதிரி சும்மா மாசா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மேல இருக்க காப்ளினை பார்த்துட்டு, என்ன காப்ளின் எல்லாம் அம்பு விடுதா, உங்களுக்கு அம்பெல்லாம் விட தெரியுமா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரூலர் ஸ்டாண்டையே வில்லு மாதிரி வச்சுட்டு அந்த அம்பை விடுவாரு பாருங்க. இந்த அம்பை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட அது சும்மா செம்ம ஸ்பீடா போயிட்டு அந்த காப்ளின் மூஞ்சிலே சொருவி போட்டு தள்ளிரும். அதை பார்த்துட்டு வெறும் ஷாக் ஆயிடுவான். என்ன நம்ம சின்னையா பவரை எல்லாம் ரொம்ப வித்தியாசமா யூஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வித்தியாசமா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நம்ம சின்னையா சாதாரண ஆள் கிடையாது. நம்ம சின்னையா பிறக்கும் போதே கற்பனை கடவுள்கள் கதையில வர மாதிரி மிகப்பெரிய சக்தியோட தான் பிறந்தாரு. அவர் பிறக்கும் போதே அந்த அளவுக்கு ஓவர் பவரோட இருந்தாரு. இப்போ இந்த பவரை இவர் வித்தியாசமா யூஸ் பண்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அவர் குழந்தையா இருக்கும்போதே இதை விட அதிக பவரை அவருக்கு தெரியாம யூஸ் பண்ணாரு. அதனாலதான் அவர் அந்த சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா எப்போ இந்த பூமியில அந்த வேற்றுக்காக கடவுள் மாஸ்டர் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சானோ இது எல்லாமே மாறிடுச்சு. நம்ம சின்னையாவோட பவரை இதுக்கு மேல யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படி நம்ம வெறும் சொல்லுவோம் பாருங்க. அந்த காப்ளின் மாஸ்டர்லாம் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா கத்திக்கிட்டே ஓடி வரும். நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா காப்ளினும் சர்னு வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பாரு. சிஸ்டம் லெவலப்னு காட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பாரு பாருங்க, இந்த ரூலர் ஹேண்ட் பயன்படுத்தி என்னால அதிகபட்சம் 10 கிலோ மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. போக போக இந்த ரூலர் ஹேண்ட் பவர் அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு ஒரு காப்ளின் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட இடுப்புலயே ஓங்கி ஒரு சொருவிட்டு அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த சிரிச்சிட்டு இருக்க வாயிலே ஓங்கி ஒரு குத்து விட அந்த பல்லெல்லாம் சும்மா சத்தறி போயிரும். அங்க இருக்க பெருவோ, சின்னையா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ, இது கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அங்க காப்ளின் எல்லாத்தையுமே பயங்கரமா காட்டிட்டு இருப்பானுங்க பாருங்க. அங்க ஒரு காப்ளின் டைட்டில் அப்படி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிப்பாரு பாருங்க. 190 இருக்கும் நம்ம ஹீரோவோட லைஃப். அப்படி சண்டை போட நம்ம ஹீரோவுக்கு அடி விழுது. அங்க காப்ளின் எல்லாருமே சதறுவானுங்க. நம்ம ஹீரோ வெட்டுல நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு வேகமா போயிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் அங்கங்க அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, இந்த காயம் எனக்கு ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் நான் பவரே இல்லாம வேஸ்டா இருந்ததை விட இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க போட்டு அடின்னு அடிக்க காப்ளின் எல்லாமே நம்ம ஹீரோவை சுத்து போட நம்ம ஹீரோ வெறித்தனமா அங்க இருக்க எல்லா காப்ளினையும் வெட்டி வீசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட லைஃப் 190 இருந்தது, இப்ப 118க்கு போயிடுச்சு. நம்ம ஹீரோ விட்டாம அங்க இருக்க எல்லா காப்ளினையும் உள்ள பூந்து சரசரன்னு வெட்டி வீசிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோட லைஃப் 190 84க்கு போயிடுச்சு. அப்படி நம்ம ஹீரோ விட்டாம, வாங்கடா உங்க ஒவ்வொருத்தரையும் என் கையாலேயே வெட்டி வீசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஓடி போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோட லைஃப் 190 53க்கு போயிடும். இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டாம இருக்கிற எல்லா காப்ளினையும் வெறித்தனமா அடிக்க சுத்தி எவ்வளவு காப்ளின் வந்தாலும் நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுத்து சும்மா மாச போவார் பாருங்க. அந்த ஃப்ரேமே சும்மா வேற லெவல் இருக்கும். வேட்டக்காரன்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லா காப்ளினையும் வெட்டி வீசுறதுக்காக போவாரு பாருங்க. அப்புறமா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, நீங்க எதிர்த்து சண்டை போட திறனை கத்துக்கிட்டீங்க, லெவலப்னு டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காப்ளினோட ரத்தம் அப்படி காட்டுவாங்க. என்னடான்னு பார்த்தா இருக்கிற எல்லா காப்ளினையும் நம்ம ஹீரோ அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பாரு. எல்லாமே செத்து கிடக்கும். அதுலயும் ஒரு காப்ளின் அப்படியே வாய பொழந்து கிடக்கும் பாருங்க, அப்படின்னு கிடக்கும். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிட்டு டயர்ட்ல அந்த கார் மேல ஏறி உட்கார்ந்து இருப்பாரு பாருங்க. பாக்கிறதுக்கு சும்மா மாசா இருக்கும். அப்புறமா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி, நீங்க இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லுமா. அடுத்து பெரு சொல்லுவான், சின்னையா நீங்க வேற லெவல் சின்னையா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா நான் நினைச்சதை விட நீங்க ரொம்பவே பவர்ஃபுல் சின்னையா அப்படி சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ சொன்ன மாதிரியே இடையில எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. அதுக்கு பேரு, சின்னையா நான் மன்னிச்சிருக்க சின்னையா, நான் என்ன பண்றது சின்னையா அப்படின்னு பேரு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் ஸ்கிரீன் பாப்பப்பாகி ஒன்று சொல்லும் பாருங்க, நீங்க உங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணனால உங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவோ, அது எனக்கு வேணும் அப்படி சொல்லுவார் பாருங்க. அது என்ன ரிவார்டுனா அது ரூயின் ஸ்டோனுங்க.
அதை வச்சு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், அந்த பவர் கிடைச்சிருக்கு. இவன் வெறும் ஷாக் ஆயிருவான். அப்படின்னா நம்ம சின்னையாவாலையும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஷாக்காய் முழிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. வெறும் மட்டும் ஷாக்காலங்க, பாக்குற நம்மளுக்கும் செம ஷாக்கா தான் இருக்கு. நம்ம சங்ஜின்வோட பையனாலையும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா? அப்புறம் நம்ம ஹீரோ அவர் பனியனை தூக்கிட்டு வைத்த பாப்பாரு. ஃபுல்லா 6 பேக் பயங்கரமா வந்து நிக்கும் பாருங்க. அப்படி நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு பாரு, நான் சண்டை போட என்னோட பவரும் அதிகமாகுது, என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது, ஜிம்முக்கு போகாமே 6 பேக்கு 8 பேக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இப்போ நான் இருக்கிறதுக்கும் முதல்ல அவேக்காய் சண்டை போட்டதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இப்போ நான் ஏதோ GTA YCTல ஒரு கேரக்டருக்கு சீட் கோடு போட்டால் எந்த அளவுக்கு பவர் ஆகும் அந்த மாதிரி பவர் ஆன மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ என்னோட காயமும் அதுவே சரியாகுது அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு பேரு சொல்லுவான், இல்ல சின்னையா, இது ஒண்ணு சீட் கோடு கிடையாது, இது எங்க வாத்தியார் ஷேடோ மோனார்க்கு உங்களுக்காக உருவாக்குனது. இது எங்க வாத்தியாருக்கு பாஸ்ட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று உருவாக்கி உங்களோட பாதுகாப்பையும் உங்களோட ஹெல்த்தையும் அவர் உறுதிப்படுத்திக்க நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம என்னோட வாத்தியாரால நான் முதல்ல ஷேடோவா எழுப்பப்பட்ட போது நான் ரீவைக் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் புதுசா பிறந்தேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஷேடோவா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, சரி உன்னோட புராணத்தெல்லாம் நிப்பாட்டு, நான் இந்த ரிவார்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே கையில அந்த ரூயின் ஸ்டோன் வரும் பாருங்க, அது அப்படி நொறுக்கி தள்ள அந்த பவர் அப்படியே அவருக்கு வரும். அது கீழே அப்படி பார்க்கும் பாருங்க, ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சிஸ்டம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கேப்பான் பாருங்க, அப்படின்னா இங்க செத்து போன எல்லா காப்ளினையும் என்னால ஷேடோ சோல்ஜர்ஸா எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்க. வெறும் சொல்லுவான் பாருங்க, ஆமா சின்னையா, இங்க இருக்க செத்து போன எல்லாத்தையுமே உங்களால ஷேடோ சோல்ஜர்ஸா எழுப்ப முடியும். என்னோட வாத்தியார் ஒரிஜினல் ஷேடோ மோனார்க் ஜின்வோ, அவரோட பவரே இதுதான். இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பேரு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு, அப்படின்னா இது ஒரு நெக்ரோமேன்சர் பவர் மாதிரி. நான் இவங்களை எல்லாத்தையுமே ஷேடோ சோல்ஜர்ஸா மாத்தணும்னா இவங்களை முதல்ல நான் கொல்லணும். இவங்களை நான் கொல்லணும்னா இவங்க என்னை விட வீக்கான ஆள் தானே, என்னை விட வீக்கானவங்கள என்னோட சோல்ஜர்ஸ்ல வைக்கணுமா? என்னது இது? சரி எது எப்படியோ, நான் அந்த ஹண்டர் இண்டஸ்ட்ரியில கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி சம்மன் பவர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட மட்டும்தான் இருக்குமா, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டு சொல்லுவாரு. அந்த சிஸ்டமும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க, நீங்க தனியா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவோ, இதுக்கு நான் தனியா ஒரு பேர் வைக்கணுமா, என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் வெறும் சொல்லுவான் பாருங்க, எனக்கு தெரியுமே, அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு பேரு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ கையை நீட்டிட்டு அரைஸ் அப்படி சொல்லுவாரு பாருங்க. சும்மா பட்டாசா இருக்கும் இந்த ஃப்ரேமே. நம்ம ஹீரோ சூகோக்கு அவரோட அப்பாக்கு இருந்து அதே பவர் கிடைச்சிருக்குங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது தெரியலையே. ஃபைட் சீன்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க அமுக்க போறது ஒரே ஒரு பட்டன் தாங்க, ஆனா அதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்களே, நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சித்திஷ் திலகன் அவர் 100 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா சசிகுமார் திருப்பதி அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை இங்கே நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். அபிமன்யு சங்கர், சிவகார்த்திகேயன், முகமது அஸ்கி, விக்கி, கௌசிக், MY நவதி பி, மாலதி சி அவர் பேர் ரஞ்சித், ஹர்ஷவர்தன், பூபதி, தமிழ்ச்செல்வன், கேசவ், ஃபாசல், MHD சாஹிர், ATTVS கேமிங், டோபித், ராகுல் சத்யபாமா, சசி கிங், சிவராஜ் சிவானந்தம், யூசுப், ரெட் எக்ஸ், ஹரீஸ், அர்ஹாம், செல்வம் கே, டெத் ஆஃப் காட், ஜின்ஹோ, ராஜேஷ் மித்ரா, மணிகண்டன், முகேஷ், மதன், ஹரீஷ் MS,
பிளாக் ஆடம் அவர் பேர் அரவிந்த், மனோஜ், ஐயப்பன், ஆண்டனி செபஸ்டின், கமலேஷ் குமார், விபின் கெவின், ஃபாகட் ராஜா, தருண் ஆர், ஆகாஷ், வித்யா பாஸ்கர், ஜோனதன், பிரேமேஸ்வரன், குமார். உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. நான் இதில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் கோவப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.